வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியான அறிவிப்பு. இசார செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை. திருமலையில் ராணுவ வாகனம் மற்றும் கார் நீருக்கு நீர் மோதி விபத்து. பிரபல ரெப் பாடகர் மதுவா மீண்டும் வெடிபொருட்களுடன் கைது. போலி வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த வாரத்துக்குள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 23,1638 சிங்கள மொழி விண்ணப்பதார்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதார்கள் உட்பட மொத்தமாக 30,07,959 விண்ணப்பதார்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு தப்பி சென்ற கனிமுல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட இசார செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையின் ஆதரவுடன் கொழும்பு குற்றப்பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. கனிமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இசார செவ்வந்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கெகல்பத்ர பத்னி சமீபத்தில் தெரிவித்தார். இது தொடர்பான பல முக்கியமான உண்மைகளை கெகல்பத்ர பத்னி வெளியிட்டுள்ளார். ராணுவத்துக்கு சொந்தமான கேப் ரக வாகனமும் காரொன்றும் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் 13ஆம் கட்டை சந்தியில் இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, திருகோணமலையிலிருந்து வந்த காரும் தம்பலகாமம் 13ஆம் கட்டை சந்தி வளைவில் திரும்பிய ராணுவத்துக்கு சொந்தமான கேப் ரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது. குறித்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு போலி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பிரபல ராப் பாடகர் மாதவ பிரசாத் மீண்டும் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 26 வயதுடைய பிரபல ராப் பாடகர் மாதவ பிரசாத் மதுவா என்ற இளைஞராம். காகத்துடுவ போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் பெட்டிப்பண்ண கலைஹின பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் வெடிபொருட்களை புதைத்து வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதன்போது 3 ஜெலட்டின் குச்சிகள், 5 டெட்டனேட்டர்கள் மற்றும் 3 கிலோகிராம் 500 கிராம் அளவிலான அமோனியா நைதரசன் ரசாயனமும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். குறைந்தளவான வேலைக்கு அதிக சம்பளம் வழங்குவதாக உறுதியளிக்கும் போலி வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் மோசடி செய்பவர்கள் நிகழ்நிலை விளம்பரங்கள் மூலம் தனிநபர்களை குறிவைத்து பெரும்பாலும் போலி வேலைவாய்ப்புகளுக்கு பதிவு கட்டணம் அல்லது வைப்புத் தொகையை கோருகின்றனர். வேலைவாய்ப்பு மோசடிகளை எவ்வாறு அடையாளம் கண்டு தவிர்ப்பது என்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு சமூக ஊடக பிரசாரத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியான அறிவிப்பு. இசார செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை. திருமலையில் ராணுவ வாகனம் மற்றும் கார் நீருக்கு நீர் மோதி விபத்து. பிரபல ரெப் பாடகர் மதுவா மீண்டும் வெடிபொருட்களுடன் கைது. போலி வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.